அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடியே இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லலாம் வந்துட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நம்ம ஃபீட்டஸ் பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருமா, நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி செக் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து நாங்கள் போட்டால் பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருமான்னு கேட்குறாங்க. பட் என்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரீஃபாக ஆன்சர் பண்ண முடியல. சரி, இது ஒரு வீடியோவாகவே போட்டால் நிறையா சிஸ்டர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து ப்ரெக்னென்ட்டான லேடிஸ்க்கு இப்போலாம் மேக்ஸிமம் போட சொல்கிறாங்க. அதுவும் மேக்ஸிமம் யாருக்கு வந்து போட சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை நான் ப்ரெக்னென்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், இல்லை ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கன்சீவ் ஆகிட்டாலே இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் நான் 31st எனக்கு 30 டேஸ் பீரியட்ஸில் செக் பண்ணி 31st டே வந்து நான் செக் பண்ணிவிட்டேன். எனக்கு அப்போயே வந்து டபுள் கோட் வந்து காமிச்சிச்சு. மறுநாள் ஹாஸ்பிட்டல் போகிறேன். எனக்கு அப்போ இருந்தே இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டில் 8 வீக்ஸ் வரைக்குமே இந்த இன்ஜெக்ஷனை நான் வந்து போட்டேன். இந்த இன்ஜெக்ஷன் வந்து எதுக்காக போட சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ப்பப்பைக்கு ஒழுங்கான இரத்த ஓட்டம் போகிறதுக்காக மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அபார்ஷன் ஆகாமல் இருக்குமா, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வராமல் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதுக்காக பர்பஸ்க்காக தான் இந்த இன்ஜெக்ஷன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அபார்ஷனை நம்ம தடுக்கலாம். பேபியோட ஹார்ட் பீட்டுக்கு எப்படி இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலே பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருமா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அபார்ஷன் எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அபார்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட ஜீனில் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளுக்கு அபார்ஷன் நடக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்மளோட கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், நம்மளோட கருமுட்டை குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், இல்லை ஸ்பெர்மும் நம்ம கருமுட்டை விந்தணுரையோட குவாலிட்டியும் நல்லா இருந்து அந்த குழந்தை நம்ம கர்ப்பப்பையில் ஒட்டி வளர அளவுக்கு நம்ம கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம். எதுனாலலாம் வந்து அபார்ஷன் நடக்கலாம். இந்த ரீசன்னாலையும் தான் வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமையும் போகும். ஹார்ட் பீட் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்னாலையும் இல்லாமல் போகலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து சில பேருக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா இந்த கருமுட்டை கர்ப்பப்பையில் ஒட்டி வளராது. அப்படி ஒட்டி வளராத பட்சத்தில் வந்து கர்ப்பப்பைக்கு சரியான ரத்த ஓட்டம் போகலைனாலும், அந்த குழந்தைக்கு சரியான ரத்த ஓட்டம் போகலைனாலும் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வராமல் போகலாம். ஸோ இதெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் எப்படி தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் அதுக்கு தான் ஹெல்ப் ஆகும். இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் போக யூஸ் ஆகுது. எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில பேத்துக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா, கர்ப்பப்பைக்கு போகிற இடத்துல அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கிளாட் மாதிரி இருக்கும். அப்படி கிளாட் மாதிரி இருந்தால் சரியான ரத்த ஓட்டம் வந்து கர்ப்பப்பைக்கு போகாது. அப்படி போகாமல் இருக்கிறனால தான் சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால தான் கர்ப்பப்பைக்கு சரியான ரத்த ஓட்டம் போனால் மட்டும்தான் நம்ம கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம யூட்ரஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போகிறப்போ அந்த இடத்துல இருக்க அந்த கிளாட்டு முடிச்சு இது எல்லாத்தையுமே இந்த இன்ஜெக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணும். அதனால நம்மளுக்கு சரியான ரத்த ஓட்டம் போகும். இந்த இன்ஜெக்ஷன் இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகுது. பட் இது ஒன் ஆஃப் த பர்பஸ் தான். இதே விஷயத்தை தான் ஆஸ்பிரின் டேப்லெட்டும் வந்து பண்ணும். இப்போது நம்ம கர்ப்பப்பையில் வந்து சரியான அளவுக்கு வந்து அந்த குழந்தை சரியான ஒட்டலை, இல்லை அதுக்கு சரியான ரத்த ஓட்டம் போகலைன்னா இந்த இன்ஜெக்ஷன் போடுறப்போ அந்த குழந்தைக்கு சரியான ரத்த ஓட்டம் போய் அதனால அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வர்றதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஹார்ட் பீட்டுங்கிறது மேக்ஸிமம் 8 வாரத்தில் வந்து ரேர் தான், 10 வாரத்துக்குள்ளே கன்ஃபார்மாக எல்லா குழந்தைக்கும் வந்துடும். அதிகபட்சம் போனால் சில இடத்துல வந்து லேட்டாக கன்சீவ் ஆகிருப்பாங்க. அதாவது என்னென்னா, அவங்களோட ஓவலேஷன் பீரியட் வந்து லேட்டாக நடந்திருக்கும். அப்படின்னா ஒரு 12 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஹார்ட் பீட் வரலன்னா அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வராது. ஸோ அதனால தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும். ஹார்ட் பீட்டுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் அந்த குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போக போக அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் போய் அந்த குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ டாக்டர் உங்களை வந்து போட சொன்னால் நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து பயப்படாமல் வந்து போடுங்க. அவங்க எத்தனை வாரம் போட சொல்கிறாங்க, டெய்லியும் போட சொல்கிறாங்களா? எனக்கு வாரத்தில் வந்து 2 நாள் போட சொன்னாங்க. சில பேருக்கு டெய்லியும் போட சொல்கிறாங்க, சில பேருக்கு வாரத்துக்கு 1 நாள் போட சொல்கிறாங்க. அது அவங்களோட ப்ராப்ளத்தை பொறுத்து. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 2 அபார்ஷனால எனக்கு அந்த மாதிரி போட சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி போட சொன்னாங்களோ அந்த மாதிரி போட்டுங்க. ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ.